காலையில ரொமான்ஸ் பாரு. ஏந்திரா சிறுசே போ, குச்சி வச்சுனா போ. என்னத்தடா ஊற்றி கொடுத்த, ஒரே கேரா இருக்குடா. மாமா நம்ம ஊர் பொண்ணுங்களை பார்த்து ஒரே சலிச்சு போச்சு மாமா. ஐயப்போ வா போய் குச்சி வச்சுனாப்பா. சரி 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 போகிறேன் போகிறேன் போகிறேன். Hi Bala Praveen, how do you do? Happy to have you, congrats. இந்த ஊருக்கார் போகிறவங்களுக்கு நம்ம வேலையே தெரிய மாட்டேன்றான். அதுதான் மாமா நானும் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம பாலனுக்கு மட்டும் வேலை கிடைக்கட்டும், நம்ம மொத்த பேரை போய் சென்னையில் போய் செட்டில் ஆகிறோம். ஹலோ பாலா சொல்கிறா. டேய் எனக்கு வேலை கிடச்சிச்சுடா. அப்படியாடா, உனக்குலாம் எவன்டா வேலை கொடுத்தான்? டேய் சரிடா கோச்சிக்காரா வேலைலாம் கச்சிச்சு. அப்போ நாங்கள் சென்னை கிளம்பி வந்துடுவோமா? டேய் அதை சொல்கிறதுக்கு தான்டா கூப்பிட்டேன். நீயும் மாமாவும் உடனே சென்னை கிளம்பி வந்துடுங்க. சூப்பர்டா, சந்தோஷம்டா. நாங்கள் கிளம்பி வரோம்டா. நானும் மாவும் சென்னையில் கலக்குறோம்டா. நான் தம்பிங்களா உங்களை பார்த்து தான் நிற்கிறேன். தேதி பத்தாச்சு, இன்னும் வாடகை பற்றி எதுவும் பேச மாட்டீங்க? என்னப்போ? யோ டேப்பில் தண்ணி வரல, டாய்லெட்டில் வாஸ்துபடி காட்டில் மாசான வாடகை மட்டும் கேட்குற. உங்களெல்லாம் குடி வச்சது ஏன் தப்பு? ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. क्या भैया पानी भी नहीं आता है? யார் அதை பற்றி யார் பேசுறது? முதல்ல வீடு காலி பண்ணுங்கடா. என்னடா இவ்வளோ நாள் குடியிருந்தோம், எல்லாம் தூக்கி போட்டான். சொல்கிறா பாலா. மச்சி எனக்கு வேலை கிடச்சிச்சுடா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. ஏய் உன் வாய்ஸை கேட்டாவே எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுதுடா. ஒரு தடவை சென்னை வந்துட்டு உன் ரூமில் தங்கலை, அதானே உன் பிரச்சனை. இவன் வேற. இப்போ உன் ரூமுக்கு தாண்டா நேராக வர போகிறேன். வாடா வா, நானே நடுவில் தான் நிற்கிறேன், நீ கூட வந்து சேர்ந்துக்கோ. என்னடா பிரச்சனை? ரூம் போச்சா? ஆமாண்டா, ஹவுஸ் ஓனர் சின்ன பிரச்சனை, ரூம் மட்டும் துரத்தி விட்டான். ஏய் ஒன்றும் கவலைப்படாதடா, என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி சென்னையில் ஒரு ரூம் இருக்குன்னா, உன் ரூம் இருக்குன்னு தான் நான் வேணாம்னு சொன்னேன். இப்போ நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வா, அந்த ரூமுக்கு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்படியா, சரி ஓகேடா, நான் கிளம்பி வரேன். சரிடா, ஓகே பார்த்துக்கலாம் வா. ஓகே பாய். நீங்கள் தான் பாலாவா? ஏஜி நான் தான். சேகர் உங்ககிட்ட தான் சொல்லியிருந்தாரா? ஆமாம். அப்படியா? என்னஜி வீடெல்லாம் பார்க்க அப்படியே ஒரு பாலடைஞ்ச மாதிரி பழைய பங்களா மாதிரி இருக்குது. ஓனர்லாம் அப்ராட்ல இருக்காங்க. ஆஹா, அப்போ யாரும் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லையா? இல்லை. வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு. உள்ளே போய் பாருங்கள். சரி சரி வாங்க. இந்த அலமாரியில் ஒட்டடிச்சு கிடக்கு. இங்கே ஒரு பெட்ரூமு, கிச்சன் எங்கே இருக்கு? ரெண்டெல்லாம் எப்படிச்சு? ஓனர் சொன்னது தானே, இல்லை எல்லாரும் கம்மி பண்ணுவாரா? டேய் எனக்கு என்னமோ இந்த வீடு மரம் தெரியுது. பழைய வீடு, வாழை மரம் உள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். பாலா பாலா, டேய் பாலா. शीला की जवानी, I'm so sexy, ओयो ओयो ओ. ஏய் மச்சி வாடா, எப்படா வந்த? ஏண்டா வந்தது கூட தெரியாம பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இல்லடா, நான் தான் ஒரு மியூசிக்கல் மேன்னு தெரியும்ல. சரி அதை விடு, இதான் நீங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸா? ஆமாடா, இவன் விஜய். ஹாய் விஜய். இவன் கபீர். ஹாய் கபீர், வாங்க. சரி பக்கத்து ரூம் தான் உங்களுக்கு, போய் அப்படியே ரூமெல்லாம் சுற்றி பாருங்க என்ன, ஓகேவா? டேய் பாலா, அந்த ரூம் சின்னதாக இருக்கு. என்ன?
அந்த ரூம் சின்னதாக இருக்கு. இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துக்கலாமா? இல்லை மச்சி, ஊர்ல இருந்து மாமனும் மச்சனும் வரானுங்க. எங்களுக்கு இந்த ரூம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ வேணா அந்த ரூம் எடுத்துக்க. அப்படியா? சரி, ஓகேடா. சரி, ஓகேடா. மச்சி, இந்த வீடை பார்த்தா பேய் வீடு மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பங்களா பழசு. உனக்கு பார்க்க அப்படி தெரியுது, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. क्या भैया भूत है कि नहीं है? டே மச்சி, மாப்ள? மாமா, வாடா. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டே சிறுசு, எப்படிடா இருக்க? எப்படா மாமா, இருக்க? பெரியவர் நீங்கள் உட்காருங்க மாமா. இருக்கட்டும்பா. வாங்க. மாமா, நீங்கள் சொல்லுங்க மாமா. சொல்லுப்பா. பேய் இருக்கா இல்லையா? அட என்றா தம்பி இப்படி கேட்குற? நம்ம ஊரில் வந்து ரயிலில் வந்து செத்தது, குளத்துல வந்து செத்தது, தூக்கு மாட்டினது எல்லாம் பேதானே சுற்றுது. இப்போ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டிருக்கீங்க? அதான் ஓஜா போட்டிருக்குல்ல, அதில் போட்டு பார்த்தா தெரிய போது பேய் இருக்கா இல்லையா? என்ன போட்டு வந்துருமா? நாளைக்கு பாத்துறோம்டா, பார்க்குறோம்டா. நாளைக்கு பாத்துறோம்டா. நாளைக்கு பார்க்குறோம்டா. ஏய், நாளைக்கு பார்க்குறோம்டா. சரிடா, பார்த்துலாம்டா. ஓகேப்பா ஓகேப்பா, பார்க்கலாம்டா. பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பாக நாளைக்கு பார்க்குறோம். முடியா. யோ மாமா, யோ 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 இவன் வேறயா? ஐயோ. कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जैसे तुझको बुलाया गया है मेरे लिए। ए बड़ा पकड़ो सौ पकड़ो पकड़ो, दुश्मन दुश्मन मेरा रोटी। டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா எல்லாம் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஊர்க்காரத்துல தாங்க முடியலடா. அவங்க கூட இல்லைன்னா குப்பை கொட்ட முடியாதுடா. நிம்மதியாக கக்கூஸ் கூட போக முடியல. मेरा रोटी तक चोरी कर लिया साला। டேய், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா. இதுக்கெல்லாம் போய் எடா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? ஊருக்காரங்கன்னா அப்படி தாண்டா இருப்பாங்க. நீங்கள் தானடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதெல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு போங்கடா. இல்லைடா, ஏதாவது பண்ணி ஆகணும்டா. ஆமாண்டா. எல்லாரும் இங்கே கவனிங்க. இதுக்கு பேர் தான் ஓஜா போர்டு. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூல் நம்பர் 1, சாமி சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இதிலேயே தான் இருக்கணும். ரூல் நம்பர் 3, யாரோட கனெக்ஷனும் பிரேக் ஆகக்கூடாது. இதில் ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம உயிருக்கே ஆபத்தாக போய் முடியலாம். லிசன் டு த மியூசிக். அப்பவே சொல்லுங்கடா இதெல்லாம் வேணான்னு. டேய், தம்பிகளா எல்லாம் எங்கடா இருக்கீங்க?
उठो उठो भैया भैया ओ भैया 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 उठो भैया उठो उठो வாயே சரியாவே ஒழுங்கா உட்கார் நினைவுக்கு வா வா கேட்குறா தம்பி சாமிடா. இது சரிப்படாதுடா முதல்ல ரூமை காலி பண்ணணும். ஆமாண்டா ரூமை காலி பண்ணி ஆகணும்டா. ஏய் மச்சான் வரானாண்டா, அவன் வந்தானே ரூமை காலி பண்ணிடுறேன்டா. சொல்லு சொல்லு. அவன் வந்துட்டான்டா. மச்சி இந்த மூஞ்ச பார்த்து ஏன் போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் பயமுத்திட்டாப்புல. சூப்பர் ஜி. டேய் என்னை பற்றி சொல்லி அவங்ககிட்ட. बहुत अच्छा भैया बहुत अच्छा काम चपाती खा के मेरा साला लोग மச்சி அவன் தான்டா கால் பண்ணுறான். சொல்கிறா பாடா. மச்சி எனக்கு அந்த பேயை பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடலடா. ஆனா அந்த இதுல யாரா அந்த கோமாளி சரியான காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் அந்த பொம்பளை பேய் பார்க்கவே செம கோரமா இருந்ததுடா. பொம்பளை பெய்யடா, அது ஆம்பளை பெய்டா. என்னடா உனக்கு என்ன கண்ணு கூட வட போயிருச்சு? அவ்வளோ கோரமா ஒரு பொம்பளை பேய் சுத்திட்டு இருக்கு. ஆம்பளை பேய்ங்கிற அது கிச்சனுக்கு எதிர் தெருவுல தான்டா உட்காந்துட்டு இருக்கு. போய் பாருங்கடா.